கோல்ட் ப்ரெஸ்டு சோப் செய்யும்போது ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில் இந்த 2மே யூஸ் பண்ணுறீங்கன்னா, இத செக் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஃப்ராக்ரன்ட் அண்ட் எசென்ஷியல் ஆயில் 2மே வாட்டர் சாலிபிள், ஆயில் சாலிபிள் அப்படின்னு இருக்கும். அதாவது ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலா இருக்கட்டும், எசென்ஷியல் ஆயிலா இருக்கட்டும், தண்ணீல மட்டும் தான் கரையும், இல்ல எண்ணெயில மட்டும் தான் கரையும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆயில்ல மட்டும் தான் கரையும் அப்படின்னா, நீங்க சோப் செய்யும்போது ஆயில்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல வாட்டர் சாலிபிளா இருக்குன்னா, வாட்டர்ல நல்லா டைல்யூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேட்டர்ல நீங்க வந்துட்டு ஊத்தி போர் பண்ணி நீங்க செய்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஒழுங்கா டைல்யூட் பண்ணாமலே, கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணாமலே டைரக்ட்டா செய்யும்போது என்ன ஆகும்னா, ட்ரேஸ் ஒழுங்கா வராது. பேட்டர் கரெக்ட்டா கிடைக்காது. போர் பண்ணாலும் ஒரு மாரி தெர தெரையா உள்றா மாதிரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அன்மோல்ட் பண்ணதுக்கு அப்புறமும் மேல தண்ணி மாதிரி உங்களுக்கு செக்ரேட் ஆகுற மாதிரி இருக்கும். தண்ணி மாதிரி அ வெளிய வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து வாட்டர் சால்யுபிளா இல்ல ஆயில் சால்யுபிளா அப்படின்றத வந்துட்டு நீங்க செக் பண்ணி, அத எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணுமோ, அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட பேட்டர், கோல்ட் ப்ரெஸ்டு சோப் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வரும். இவ்ளோ பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும்னு இருக்கும். அதுக்கு மேலயும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உங்க கிட்டக்க நெறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கோல்ட் ப்ரெஸ்டு சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.